Hello viewers, welcome to Fast Updates. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கேடி சீரியல் அப்டேட்டாக பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர ஃபுல் வீடியோவை பாருங்கள். இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் யாருன்னா ஐஸ்வர்யா. இந்த பிக்கை அவங்க சோஷியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. நேற்று கேடி சீரியல் ரொம்ப சூப்பராகவே போச்சுன்னே சொல்லலாம். நேற்று ரியாக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் பேசுகிற மாதிரி சீக்வன்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. அதில் ரியா கேட்டிருப்பாங்க ஐஸ்வர்யா கிட்ட, நியூஸ் பேப்பரில் பார்த்தியா நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்னை பிடிச்சி கொடுத்தா 10 லட்சம் தருவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாட்ட கேட்டிருப்பாங்க. அதுக்கு ஐஸ்வர்யாவும் ஆமாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ரியா என்ன சொல்லுவாங்கன்னா, நீ என்னை பிடிச்சி கொடுத்து 10 லட்சம் எடுத்துக்கலான்னு பார்ப்பியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. அதுக்கு ஐஸ்வர்யாவும் உளறி கொட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருப்பாங்க, ஐஸ்வர்யா ரியா கிட்ட கேட்டிருப்பாங்க, உன்னை போலீஸ் பிடிச்சிட்டு போனால் அந்த டைமண்ட் யார்கிட்ட கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ரியா சொல்லியிருப்பாங்க, நான் உங்கள்கிட்ட தான் கொடுத்துட்டு போவேன், அது உங்கள் அம்மா என்னை பார்த்துக்கிறத பொறுத்து அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் ஒழுங்காக என்னை பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் 2 பேருக்கும் நான் ஷேர் பண்ணி தருவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. அதோட ஐஸ்வர்யாவை யாரும் அடிக்கிற மாதிரி நேற்றுக்கான எபிசோட்ஸ் முடிச்சிருப்பாங்க. யாருக்கு உண்மை தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. தீபாக்கா இல்லை தீபா அன்னிக்கா இல்லை மீனாட்சிக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் இன்றைக்கான எபிசோட்ஸில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ரம்யா தீபாவுக்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்க, நான் உனக்காக வெளியில் வெயிட் பண்ணுறேன், சாமியாரை பார்க்க போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. அதுக்கு தீபாவும் நான் ரெடி ஆகிட்டா தான் வரேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வெளியில் கிளம்பும்போது மீனாட்சி நின்றுக்குவாங்க. எங்கே வெளியில் போறியா அப்படின்னு சொல்லிட்டு தீபா கிட்ட கேட்கும்போது தீபா அமைதியாகவே இருப்பாங்க. உடனே மீனாட்சி சொல்லுவாங்க, நீ எங்கேயும் வெளியில் போவேனா, எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதோட நேத்திக்கான எபிசோட்ஸ் ஃபுல்லாக முடிச்சிருப்பாங்க. ஒரு வேளை நேற்று தீபா வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்களா, ஒரு வேளை ரம்யா கொலை பண்ண போகிறாங்களா அங்கே வச்சு அப்படின்னு தெரியல. இல்லைனா மீனாட்சியோட கெட்ட கனவு வந்துச்சுன்னு சொல்லுவாங்களா, ஒரு வேளை அங்கே கெட்ட கனவு வச்சு அங்கே தான் சீக்வன்ஸ் எடுத்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்கமிங் எபிசோட்ஸில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட கேடி சீரியல் போயிட்டுருக்குது. இதுதான் கேடி சீரியலோட அப்டேட்ஸ். உங்களுக்கு இந்த அப்டேட் பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ பற்றின கருத்தை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.